ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டிலையே. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து செம்பருத்தி பூ, ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மருதாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெட்டி வேறு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆவாரம் பூ காஞ்சது, ரோஜா இதழ், அதுக்கப்புறம் இது வந்து கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது தமிழ் மருந்து கடையிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் கத்தாழை இருக்கு இல்லையா, ஒரு கத்தாழையை வந்து சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் நீக்கிட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த மஞ்சள் கலரில் அதுலேருந்து ஜெல் வரும், அதெல்லாத்தையும் நீக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் இதை அரைச்சி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. லைட்டாக 1-2 அரைஞ்சா போதும். இப்போ நான் வடைச்சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வெட்டி வேறு, அந்த ஆவாரம் பூ, கார்போக அரிசி, ரோஜா இதழ் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுறணும். இப்போ வந்து மீதமுள்ள எல்லா ஆயிலையும் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். ஸோ அதை பூராத்தையும் இதில் ஊற்றிடுறேன். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்தாழை, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கத்தாழை வந்து ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் யாராவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இது கூட வந்து வெந்தயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து முளைக்கட்டியும் போடலாம், வெந்தயத்தை அப்படியேவும் சேர்க்கலாம். ஸோ இது எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடியது தான். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம வந்து அந்த செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுனால அது வந்து ரெட்டிஷாக மாறுது. அந்த பேஸ்ட்டில் வந்து செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தியோட இலை, மருதாணி இலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதுதான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லா வந்து அந்த கத்தாழை வந்து வேகணும். ஸோ வேகிற வரைக்கும் சிம்மிலே தான் வைக்கணும், ஸ்பீடில் வச்சிடாதீங்க, ஹை ஃப்ளேமில். ஸோ ஆயிலோட கலரே மாறிட்டே வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். சிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். நல்லா கத்தாழை எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பழைய துணியில் வந்து இதை வந்து போட்டு வடிகட்டுறேன். இது வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டாலே போதும். முடியும் நல்லா வளரும், உடம்புக்கும் குளிர்ச்சி. ஹீட் பாடி உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் வடிகட்டினதுக்கப்புறமா இதை வந்து கடைசியாக ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஸோ வந்து நல்லெண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் கிடச்சிது அப்படின்னாலும் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து. இப்போ இது வந்து செம்பருத்தி எண்ணெய்ன்னு சொல்லி கடையிலேயே தமிழ் மருந்து கடையில் வந்து விற்கிது. செம்பருத்தி கூந்தல் தைலம். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது, ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். ஸோ வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்தும் தேய்க்கலாம். நான் வந்து இந்த எண்ணெய் தயாரித்ததுனால இது வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம செம்பருத்தி பூ வந்து போட்டிருக்கோம், இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் அதை வந்து வடிகட்டி வேறு ஒரு 2 பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை யூஸ் பண்ணி தான் ஹேர் ரொம்ப லாங்காகவும் நல்லா வந்து திக்காகவும் இருக்கிறதுக்கு, அடர்த்தியாகவும் இது வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், இது உண்மையிலே வந்து ட்ரூ தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடி வந்து. கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதுமானது.
வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.